கண்கள் பழுது விட்டனமா தெரியவில்லையே. மரண நிலையில் இருப்பவர்களுக்கு எதிரே நிற்பவர்கள் தெரியாதா? உன் கணவன் உன்னை தொட்டு தாலி கட்டியவன் உன்னை விட்டு மாளப் போகிறேன். ஐயகம் இதுதானடா ஐயகம் இதுதானடா ஐயகம் இதுதானடா வாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் மனதுக்குள் வேறுக்கும் நீங்காரை கண்டால் மிக்கு தீரைக்கும் வாழ்ந்தாரை கண்டால் மனதுக்குள் வேறுக்கும் இல்லாமல் கேட்டால் ஏளனம் செய்யும் இல்லாமல் கேட்டால் ஏளனம் செய்யும் இருப்பவன் கேட்டால் நடிப்பவன் இருப்பவன் கேட்டால் வாழ்ந்தாலும் ஏசும் வாழ்ந்தாலும் ஏசும் பாதகம் செய்யும் பணத்தாரே யாவும் உயிர்த்திலே நினைக்கும் பண்பாடையும் பாதகம் செய்யும் பணத்தாரே யாவும் மறுத்திலே நினைக்கும் குணத்தோடு வாழும் குடும்பத்தை அழிக்கும் குடும்பத்தை அழிக்கும் குணமாய் நடந்து பகமையை வெல்லும் வாழ்ந்தாலும் வையகம் சுவாமி சாவித்திரி மலர்ந்த செந்தாமரை போல் என்றுமே காட்சியளிக்கக்கூடியவருடைய பதில் இன்று ஏதோ வேதனையில் தைப்பதாக தெரிகிறதே. அதற்கு என்ன காரணம் தெரிந்து கொள்ளாமா சாவித்திரி? அதெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. இன்று நானும் தங்கள் கூடவே வரலாம் என்று இருக்கிறேன். சாவித்திரி சுவாமி காற்றுக்கேகினை சென்று கணிக்காய் விளங்கு வகை கொண்டு காற்றுக்கே இளங்கு கண்டு காய் கனிகள் பறித்து நல்ல கொண்டு காற்றுக்கேகினை சென்று கணிக்காய் விளங்கு வகை கொண்டு ஓட்டமாக மாறி நான் ஓட்டமாக மாறி குற்றப்பட்டினாலே திட்டமுகமானாலே குற்றப்பட்டினாலே திட்டமுகமானாலே ஒரு நிமிஷம் கண்களாவதிலே காத்து கேட்கி சென்று கனியாகி கோரி நீ
கண்ணிலந்தவர்கள் தந்தை வரும் கலங்கி வாடுவார்கள் சிந்தை கண்ணிலந்த தாய் தந்தை கலங்கு மாடும் அவர் சிந்தை கண்ணிலந்தவர்கள் தந்தை வரும் கலங்கி வாடுவார்கள் சிந்தை உமது தோழர் வனத்துக்கு போய் வர வேண்டாதே நீ மனது மாறி வெளியாதே வனத்துக்கு போய் வர வேண்டாது நீ மனது மாறி வெளியாதே வனத்துக்கு போய் வர வேண்டாதே நீ மனது மாறி வெளியாதே நீலத்தில் இல்லை பெற்றோ நீலத்தில் இல்லை பெற்றோ அவர் நீங்கள் பார்த்து கவலைகளை கேட்டு அவர் நீங்கள் பார்த்து கவலைகளை கேட்டு ஒரு மொழிகளை கேட்டு அருமை மொழியாளையும் கேட்டு மனத்துக்கு போய் வருவானே நீ மனது மாறி வெளியாதே இன்னும் பேசுகிறேன் என்று தவறாக நினைக்க வேண்டாம். நாம் இருவரும் திருமணம் செய்து கொண்ட நாள் முதல் நேற்று வரை நானும் தங்கள் கூடவே கனகத்திற்கு வருகிறேன் என்று கூறி வந்தேன். ஆனால் ஏதாவது ஒரு காரணங்களை காட்டி வரவேண்டாம் என்று தடுத்து நிறுத்தி விடுவீர்கள் என்று அப்படியெல்லாம் கூறாமல் என்னையும் தங்கள் கூடவே அழைத்து செல்ல வேண்டும். அழைத்து செல்வதற்கு தங்கள் தாய் தந்தையிடம் தாங்களே விடைபெற்று வர வேண்டும். நானும் தங்கள் கூடவே வர வேண்டும் சுவாமி. சாவித்திரி சுவாமி, கானகவாசம் என்னவென்று அரமனையிலே உப்பரிகளே வேண்டிய பட்டாடைகளை வேலைக்கு ஒரு வேலை எடுத்து முடித்தவன் சந்தோஷம் இருந்தவன். இந்த சண்டாளரை மறந்து என்ன சுகத்தேன் இந்த காலகத்தில் வருகிறேன் என்று அடம் பிடிக்கிறாய். போகட்டும், நீ ஒரு முடிவெடுத்து விட்டார் அந்த முடிவை நீ மாற்றிக்கொள்ளப் போகிறாயா? நீ கூறியது போன்று வா, இருவருமே தாய் தந்தையை சந்தித்து ஆசி பெற்று பிறகு செல்லும். அப்படியே சாவித்திரி சுவாமி, அதை பார்த்தாயா? பட்டமரம் என்ன சொல்ற சதீவான், நானும் ஒரு காலத்தில் போட்டு குளிக்க பொது பட்ட மரமாக இருக்கிறது என்று எனக்கு அவமானமாக கூறுவது போல் இருக்கிறது. சாவித்திரி சுவாமி, என் வாழ்க்கையை சித்தரிப்பு போல் இருக்கிறது. அப்படியெல்லாம் நினைக்காதீர்கள். கடமையை நாம் செய்ய வேண்டும் அல்லவா? சாவித்திரி, இறைவன் என்ன நினைக்கிறானோ அதுதானே நடக்கும். இல்லை சாவித்திரி, கலங்காதீர்கள் சுவாமி. எந்த பெண்ணுக்குமே உனக்கு ஏற்பட்ட கதி ஏற்பட்டுவிடக்கூடாது. அதை நினைத்து நானே வருத்தப்படுவேன். சதீவான் என்று தானே என்னை கடைபிடித்தாய். அசத்தியமாக ஆகிவிட்டு பலம் தலகாது. உன்னை கரம் பிடித்தேன்
வாழ்க்கை ஒளிமயமானதடி உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி உன்னை மறந்ததனால் நான் உன்னை மறந்ததனால் உலகில் புகழோ வாழ்ந்ததடி கண்ணில் நீர் வழிந்தால் புதிரும் கொட்டுவேன் உங்களின் பார்வையில் ஓர் பாவத்தை என்னுடைய நீரல்லவோ கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் புதிரும் கொட்டுவேன் சாடம் விழுங்குகள் போல் சொந்தம் ஆயிரம் வந்து என்ன ஆழம் விழுங்குகள் போல் உருவுகள் ஆயிரம் வந்து என்ன கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் புதிரும் கொட்டுதடி இவையை கூடுவிடாதிருந்து பிள்ளை குணமதியோ என்னை பேசுமை செய்யும்படி பேருக்கு பிள்ளை என்றே பேசும் பேச்சுக்கு சொந்தமில்லை பேருக்கு சேர்ந்தே பேசும் சொந்தங்கள் புதிரும் கொட்டுவேடி விதி சாவித்திரி அதோ காய்ந்து தொங்குகிறதே சககள் அந்த ஒன்றொன்றாக இந்த கண்ட கோடாரியால் வெட்டி வீழ்த்துகிறேன் ஒவ்வொன்றாக பொறுக்கி அப்படியே செய்கிறேன் சுவாமி பார்த்து செல்லக்கூடாதா? சாவித்திரி பார்த்துதான் சென்றேன். ஒரே ஒரு முறை உன் வதன முகத்தை பார்த்து விட்டு செல்லலாம் என்றுதான் தருவார். நெஞ்சினிலே நினைவு முகம் நினைவினில் வருவது அழகு முகம் ஆசை முகம் நெஞ்சினிலே நினைவு முகம் நினைவினில் வருவது அழகு முகம் ஆசை முகம் நெஞ்சினிலே நினைவு முகம் ஆசையை நெஞ்சில்
தெரிவது அழகு முகம் ஆசை முகம் கிடைக்கவில்லை நினைவில் வருவது அழகு முகம் ஆசை முகம் சாவித்திரி இது எழுதியது என்னை மன்னித்துக் கொள்ளப்போ சுவாமி மரியாதவள்ளி இந்த உலகத்தில் என்னை தவிர உனக்கு யாருமே தெரியாது நாளே உலகம் கணவனே கண்கண்ட தெய்வம் என்று வாழ்ந்த காரணம் நீங்கள் நடுக்காட்டில் விட்டுவிட்டு என்ன செய்ய போகிறேன் சுவாமி கணவனே நான் உங்கள் அருகில் இருக்கும்போது உங்களுக்கு எதுவும் நேராது நேரமும் விடமாட்டேன் கணவரே சாவித்ரி சுவாமி போறேன் சாவித்ரி சுவாமி என்ன இது அவசரமான ஒரு வார்த்தை சென்று வருகிறேன் என்று கூறுங்கள் போய் வருகிறேன் என்று கூறுங்கள் சுவாமி சுவாமி அந்த
சாவித்திரி இங்கே தெரிகிறது. என் கண்களுக்கு தெரியவில்லையே. உன் கண்களுக்கு தெரியவில்லையா? உங்களை யார் அழைக்கிறார்கள்? என்னை விட்டு அங்கே செல்லுகிறீர்களே. நான் தான் உங்கள் அருகிலே இருக்கிறேன். தெரியவில்லையா? தெரியவில்லையே எனக்கு. எனக்கு தெரிந்து விட்டது. எனக்கு தெரியவில்லை. கருத்த உருவம் இவருடைய ஆயுள் காலம் முடிய போயிருந்தோம். அவர்கள் கண்களுக்கு மட்டுமே தெரியும் என்பார்கள். அவர் என்னை அழைக்கிறார்கள். நான் சாகப் போகிறேன். இந்த நடுக்காட்டில் இறந்து விட்டால் செய்தி சொல்லி அனுப்புவதற்கு கூட நாதியத்தவனாக இருக்கிறது. அன்னை இருக்கிறார், அன்பன் இருக்கிறார், உறவுகள் 1000 பேர் இருந்து உன் கணவன் சத்தியவான் நாதியத்தவனாக பிறப்பு என்றிருந்தால் இறப்பு என்பது ஒன்று நிச்சயம். ஆனால் சாவித்திரி, நான் சாவதை பற்றி கவலைப்படவில்லை. உன் கண் முன்னால் நீ உயிருடன் இருக்க நான் சாவதை பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன் தெரியுமா? தந்தையோடு கல்வி போம், தாயோடு அரசுவை போம், நண்பரோடு தோழமேற்போம், பிள்ளைகளோடு பாசம் போம், சங்கனமுள்ள மனையாளோடு சகம் இல்லாத காலத்தில் நான் மட்டும் உயிருடன் இருந்து என்ன சாதிக்கப் போகிறேன்? மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் ஒன்று சாவித்திரி, கண்ணீரல் தகப்பனிலால் கானகத்தில் வெளியே வைத்து முடிவதொரு கவலை இல்லை, கவலை இல்லை, கவலை. கானகத்தில் மணி மூர்கோர் கவலை இல்லை, கவலை இல்லை. ஆசிலையில் நான் தனித்திருந்த காலம் பார்த்து அந்த கதையேது என் நாட்டை கவர்ந்ததொரு கவலை இல்லை, கவலை இல்லை, கவலை இல்லை. அப்பா, அன்பு மகனே, ஆசை மகனே, சத்தியவான் இருக்கிறாய், என்னை பார்த்துக் கொள்வாய் என்று தானே என்னை பார்த்தீர்கள். அப்பா, உங்களுக்கு ஒரு ஈமைக்கிரியை கூட செய்ய தகுதி மன்னித்து விடுங்கள். அப்பா, மன்னித்து விடுங்கள். பாதவங்கள் பல செய்து என்னை மகிழ்ந்து பெற்ற என்பா இந்த தவமிருது 100 நாள் சுமந்து இந்த தொழிய சந்தி செய்யப்பட்ட மகன் இருக்கின்றார். எனக்கு ஒருபடி வாக்கரிசி போடுவான் என்று மகன் அது காட்டில அம்மா சுற்றி வந்து நான் கொள்ளி வைப்பேன் என்று நான் நினைத்தேன். அப்பா, மகனே, அம்மா இருக்கே, அம்மா இருக்கே. ஐயோ சஜீவா, இதை பற்றி கவலை கொள்ளாது. நான் பெற்ற மகனே, நான் பெற்ற செல்வமே, நான் பெற்ற செல்வமணியே, உனக்கு அம்மா இருக்கதா, அம்மா பார்த்துக்கிறாரு சொன்னையே. உனக்கு ஒருபடி வாக்கரிசி போட வக்கிலாதவனாக வெளியில் அவரை போய்விட்டது. அம்மா, விட்டுக் கொள்ளுங்கள், மறுபுறமே நான் உங்கள் வயிற்றில் பிறந்து இந்த கடனை தீர்த்து இந்த மண்ணில் உள்ளோர், இந்த மண்ணில் உள்ளோர் உங்கள் விதவை என்று கூற கேட்டு இம்மாங்கள் இழப்பதொரு கவலை இல்லை, கவலை இல்லை, கவலை. புண்ணியம் சேர் நாரதர் முனிவர் கேட்டு மன்னவரையில் மணந்த வாழ்வுக்காக கற்பனை செய்தார்கள். முருகவள்
நீ எங்கே இருக்கிறாய்? சுவாமி எங்கே இருக்கிறாய்? எனக்கு கண்கள் பழுதுபட்டவர்களா தெரியவில்லையே. மரண நிலையில் இருப்பவர்களுக்கு எதிரே நிற்பவர்கள் தெரியாதா? உன் கணவன் உன்னை தொட்டு தாலி கட்டியவன் உன்னை விட்டு வாழப் போகிறேன். என்ன சபதமிட்டு சென்றீர்? சத்யாவுடைய உயிரை கவர முடியாதா? ஏன் கவர முடியாது? முதல் தூதுவனாக இவனுக்கு கோடாரியை தவறவிட்டேன். இரண்டாவதா இவன் மனைவியும் இவனுக்கு தண்ணீர் தாகத்தை கொடுத்தேன். மூன்றாவதா இவன் மனைவியை இவனிடமிருந்து தனியாக பிரித்தேன். மூணு தூது ஒரு மனிதனுக்கு. நான் யார்? சூரியபுத்திரன் மகன். நான் யார்? சூரியபுத்திரன் மகன். நான் யார்? எங்கே கற்பின் மகிமை? எங்கே கற்பின் சிகரம்? யாருடைய சபலம்? கற்பாம் மானமா? என் வாகனம் வண்டி போட்டான். எனக்கு வாகனமே இல்லையா? வெற்றி எனக்கு, வெற்றி எனக்கு. சுவாமி சுவாமி சுவாமி, என் மீது கோபமா? எனக்கு கரையத்தில் எங்குமே தண்ணீர் கிடைக்கவில்லை. வெகு தூரத்தை சென்று கொண்டு வந்திருக்கிறேன். சுவாமி எழுந்திருங்க, இந்த நீரை அருந்துங்கள். நீங்கள் விரைகளை வெட்ட வேண்டாம், காய்கறிகளை கொய்ய வேண்டாம். நாம் தாய் தந்தையிடம் திரும்பி சென்று விடுவோம். சுவாமி எழுந்திருங்க சுவாமி. சுவாமி சுவாமி இனி பாருங்க, கண்ணே தேவி,
என்னை கடைசியாக பார்ப்பதற்காகவா உன் திருமுகத்தை ஒருமுறை காண வேண்டும் என்று கூறினீர்களே சுவாமி. வெள்ளப்புடவை எடுத்து வீதியிலே நடந்து வந்தார். இது என்ன நியாயம்? இது என்ன நீதி? இது என்ன தர்மம்? இறைவா, நியாயமாமோ மாதலையே நாளிலே உண்டே ஆய்விட்டே நியாயமாமா ஆரேனே போற்றதோ நான் என்ன செய்வேன்? மாறுதே சொன்ன மாற்ற என்று போற்றதோ கவர்ந்த மகானுபவர் எப்பொழுது என் கண்களுக்கு தெரிய வேண்டும் இறைவா. 48 நாள் கௌரி விரதம் இருந்தது உண்மையானால், நாரத சொன்ன வாக்கு உண்மையானால், என் கணவர் உயிரை கவர்ந்த மகானுபவர் இப்பொழுது என் கண்களுக்கு தெரிய வேண்டும் இறைவா. விடமாட்டேன். பின் தொடர்ந்து சென்று என் நாயகன் உயிரை மீட்க வேண்டும். பூமாதேவி, நீங்களே எனக்கு தஞ்சம் அன்றி வேறு ஒருவரும் இல்லை. யமதர்மனை கண்டு வழிமறித்து என்னுடைய நாயகன் உயிரை மீட்டு வரும் வரை இவ்வுடலை மிருகபட்சிகள் சின்ன பின்னப்படுத்தி விடாமல் இடைத்தலை செடி கொடிகளை போட்டு மூடி பத்திரப்படுத்தி வைக்கிறேன்.